Hi students, 10th max exercise 3.11 la first sum. Solve the following equation by completing square method. 9x square minus 12x plus 4 equal to 0. Okay, exercise 3.11 la first sum completing square method. Sum என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 9x square minus 12x plus 4. Complete square method ன்றதுனால எப்பவும் போல இந்த கான்ஸ்டன்ட் அந்தாண்ட கொண்டு போயிரலாமா? Given 9x square minus 12x plus 4 equal to 0. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ என்ன இருக்குன்னு பாருங்கள், 9 மல்டிபிள் இருக்கிறதுனால நைனை டிவைட் பண்ணால் போதும். ஸோ டிவைடட் 9 ஆன் போத் சைடு. ஸோ 9 டிவைட் பண்ணும்போது 9/9 வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12/9 எக்ஸு ப்ளஸ் 4/9 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? ஸோ 9 கேன்சலு. இது 3 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணால் 3 3s 9, 4 3s 12. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். மைனஸ் இங்கே 4 கீழே 3 எக்ஸு ப்ளஸ் 4/9 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கான்ஸ்டன்ட் அந்தான்னு கொண்டு போகிறோம். கம்ப்ளீட் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 எக்ஸு ப்ளஸ் 4/9 அந்த பக்கம் போனால் மைனஸ் 4/9. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு டேர்ம் ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணணுமா? அது என்ன அது கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? ஆட் 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த டேர்ம் கண்டுபிடிப்போம். என்ன வருதுன்னு பாருங்கள், 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 4/3. ஓகேவா? ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள், இந்த 2க்கு 4க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s 2, 2 2s 4. அப்போ 1 × 2 2 டிவைடட் பை 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த டேர்ம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4/3 எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்மை இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். 2/3 ஸ்கொயரு ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், மைனஸ் 4/9 வச்சுக்கிறோம். அதையே ப்ளஸ் பண்ணுறோம். 2/3 ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இந்த டேர்மை வந்து மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் டேர்மில் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு. ஏங்கிறது எது? எக்ஸு. ஸோ எக்ஸ் இங்கே வந்துடும். பிங்கிறது நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அந்த கான்ஸ்டன்ட்டு என்ன இருக்குது? 2/3. ஸோ அப்போ இந்த டேர்ம் இப்படி மாற்றும் போது எப்படி வருதுன்னா, எக்ஸ் மைனஸ் 2/3 ஸ்கொயர்னு வருது. நல்லா பார்த்துக்கோங்க, ஏங்கிற இடத்துல எக்ஸும் பிங்கிற இடத்துல இந்த கான்ஸ்டன்ட்டும் வந்துடும். அப்போ ஏ எக்ஸ் மைனஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடுமா? அந்த பக்கம் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணு. மைனஸ் 4/9 ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம் மைனஸுங்கிறதுனால இது கேன்சல் பண்ணிட்டால் 0 ஆகிடும். ஓகே, அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் டேர்ம் ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2/3 பிரிச்சுக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. இதுவும் எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீது அந்தாண்ட கொண்டு போகும். மைனஸ் 2/3 அந்தாண்ட போனால் ப்ளஸ் 2/3. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 2/3 வந்துச்சு. அதேமாதிரி இங்கேயும் மைனஸ் அந்தாண்ட போனால் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 2/3ன்னு வந்துடும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா 2/3 அண்டு 2/3. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/3, 2/3.